நான் வேற இதுல மாட்டி வச்சிருக்கேன், ஃபோன் ஹோல்டர்ல வேற மாட்டி வச்சிருக்கேன். அமெரிக்காவா சைனா கிடையாது, ஸ்டார் ஸ்டாரா இருக்கு. ப்ரோ 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 எழுதாத ப்ரோ, கார்ல அது காயமாயி போயிடும். ப்ரோ ப்ரோ எழுதாத ப்ரோ 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 நிஜமா காயமாயி போயிடும் ப்ரோ. ப்ரோ சத்தியமா ஸ்கிராச் ஆயிரும் ப்ரோ, வெள்ளை வெள்ளையே ஸ்கிராச் ஆயிரும் ப்ரோ. வேணாம், கையை கால வச்சிருக்கு கம்பெனி. இவரை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட் ஏற்றி விட்றா. கை வேலை செய்ய சொன்னா வாய் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்குது அவனுக்கு. பாரு டேய், பர்ஃபெக்ட் ஆங்கிள். வாயில ஒரு கொண்டு பண்ணிட்டு இருக்க. எப்படி திறக்கு, ஜாப்பனீஸ்ல இவர் பேர் திறக்கு, இவர் பேர் திறக்கு. எதை திறக்கிறது? அப்படி இன்ட்ரோலாம் நீ கொடுத்துன்னு வச்சுக்கோயேன், புஷ்ஷுன்னு ஆயிப்போயிடும். எடுத்தம்மா உன் கரியர் ஸ்டார்ட் பண்ணமான்னு இருக்கணும். இந்த கம்பேக் கொடுக்க போறேன், மாஸ்க் காட்ட போறேன்னா உட்கார வச்சிருவாங்க. முன்னால தானே நான் அதை பார்த்தேன், நீ ஏன்டா அதை நீ பார்க்க வச்ச? இது வெடிச்சு காட்டுவது சொல்லு. வானத்துல வந்தது நிலா, நீதான் என்னோட. ஹாய் சார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருட்டில் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். அண்ட் வந்துட்டு மாலை போட்டிருக்கேன், துண்டு வந்துட்டு நாளைக்கு கிளம்புறதுனால எல்லாம் அலசி போட்டிருக்கேன். ஏன்னா துண்டு போட்டால் வச்ச மாலை போட்டிருக்கேன்னு தெரியும். தலை வேறு சீப் வச்சு சீவக்கூடாதான் வச்சாரு. விரதனால வந்து சோப் போட்டு குளிக்கக்கூடாது, ஷாம்பு போடலாம். அதாவது ஷாம்பு போட்டு குளிக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் மூஞ்சிக்கு சோப்பு, கண்ணாடி பார்த்து தலை சீவக்கூடாதுன்னாங்க. ஆனால் அப்பப்போ கண்ணாடி மட்டும் பார்த்தாரு. பார்த்தீங்களா, இன்னும் இந்த குட்டி பசங்க போட்டோன்னு காருக்குள்ளே தான் இருக்கு, அவர் மட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ இந்நேரத்தில் எங்கே சாமி, அதாவது ஹெச்ஆர் சொல்லக்கூடாதுன்னு வேற சொன்னாங்க. வீடியோ பார்த்துட்டு எங்கள் அப்பா திட்டினாரு, என்னடா சாமின்னு சொல்ல மாட்டியா உன்னோட ஹெச்ஆர் ஃபேமிலிலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு 4 நாளைக்கு ஹெச்ஆர் சாமினே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். வந்துட்டு இந்நேரத்தில் நீ எங்கடா போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிளாக் பேந்தர் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, மணாலி போறதுக்கு கிடைக்கிற கேப் எல்லாம், அதாவது எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம வண்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன டைம்? மணி 9:35 டைம். இங்க பாருங்க, தெரியுதா டைம்? 9:35க்கு இந்நேரத்துல யார் ரேப் பண்ணி தருவாங்கன்னா நம்ம சேலத்துல பண்ணி தருவாங்க. உடனே நான் அவங்களை பத்தி பெருமையா பேசின உடனே அது ப்ரொமோஷன் நினைச்சுக்காதீங்க. காசு கொடுக்குற வீடியோ நீங்களே லைவாவே பார்ப்பீங்க. நான் ஒருத்தர் பெருமையா பேசுறேன்னா எனக்கு அது அவங்க பண்ற ஒர்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சேலத்துல வந்துட்டு அன்டைம்ல கூட உங்களுக்கு எமர்ஜென்சி நீங்க ஸ்டிக்கர் பண்ணி நாங்க ஊருக்கு போறேன், ஊருக்கு போறதுக்கோசம் நான் எமர்ஜென்சியா ஸ்டிக்கர் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க வீட்டுல இருந்தாலும் சரி, கடை சாத்தி இருந்தாலும் சரி, அவங்க வந்து பண்ணி தர போறாங்க. அங்கதான் போக போறோம். நம்ம பிளாக் பேந்தருக்கு ஸ்டிக்கர் தான் பண்ண போறேன். சரி போலாமா? ஸ்டிக்கர் ஓட்ட கொஞ்சம் இருட்டா இருக்கு, வெளிச்சத்துக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ் அடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் வேற இதுல மாட்டி வச்சிருக்கேன், ஃபோன் ஹோல்டர்ல வேற மாட்டி வச்சிருக்கேன். ஐயோ, நான் ஃப்ரெண்ட் லாஸ்ட் டைமே அங்கதான் நின்ன, எதுக்கு இங்க ஓடி வந்த? போலாம் ஹெச்ஆர். நம்ம ஆல்ரெடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். 9 மணிக்கு வர சொன்னாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, எப்பயுமே நம்ம சொன்ன டைமுக்கு என்றைக்குமே போனதில்லை. ஆனால் ஒரு நாளாச்சும் நான் காத்துட்ருக்கேன், நம்ம சொன்ன டைமுக்கு ஒரு நாள் போய் நிற்கணும்னு. அந்த பஞ்சுவாலிட்டியே நம்மள்ட்ட கிடையாது. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா 1 hour கொஞ்சம் லேட்டு தான், அதனால அவங்க நமக்கோசம் வெயிட் பண்ணியிருக்காங்க. நம்ம சீக்கிரமாக அங்கே போயிட்டு நம்ம ஓகே. மைக் போட்டுருக்கீங்களா? மைக்ல அப்படியே ஓகே. யாரோ வண்டியில மறுபடியும் பேர் எழுதிட்டாங்க. இது யாருக்கு? நீ தானே கோடு போட்ட? எதுக்கு போட்ட சாமி? இங்க பேரு ஒரு கோடு
பாலிஷ் போட்டு வந்து அடுத்த நாளே கோடு போட்டாங்கடா வண்டியில. அது நீ அன்னைக்கு உட்காந்து தேய்ச்சிட்டு இருந்தீல்ல. ஒரு 3 பவுன் 10 நேரம் திறக்க முடியாது. டிசைன் பண்ணிட்டீங்க எங்க அவரு? சரி சரி. ஆமா நான் வந்துட்டு ஆப்பிரிக்கா. இது அமெரிக்காவா? அமெரிக்காவா? சைனா கிடையாது, ஸ்டார் ஸ்டாரா இருக்கு. சரி எதா இருந்தா நமக்கு தேவை ஸ்டிக்கரு. ப்ரோ காசு மட்டும் ஒரு 4000 கொடு, உன் பேர் இந்த பக்கம் ஒட்டிடலாம். என்ன சொல்ற? கொடுத்துறேன் ப்ரோ. 4000 8000 கொடுத்துறேன். 2 பேர் இருக்காங்க. இன்னொரு பேர் யாருது? இங்க ஒண்ணு பேக்ல ஒண்ணு 2 பேர் இருக்கீங்க. அவர் பேரே உங்க கடை பேர் எழுதிடலாமா? பேசாம உங்க கடை பேர் போட்டுட்டு நான் மணாலி வரைக்கும் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். ஃபுல்லா ப்ரொமோஷன் ஆகும்ல. இஎம்ஐல கட்டுறீங்களா? சைடு ஸ்டிக்கரு, அந்தாண்ட ஸ்டிக்கரு, ஃப்ரண்ட்ல வழக்கம் போல லாஸ்ட் டைம் நம்ம பண்ணோம்ல தாருக்கு. அப்ப நீ வரல தானே? நீ வரல. நீங்களாம் இப்ப யாருன்னு எனக்கு தெரியாது. ஃப்ரண்ட்ல வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த ப்ரோ 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 எனதாத ப்ரோ கார்ல அது காயமாயி போயிடும். டேய் அவர் பிடிச்சிட்டு அந்தாண்ட கூட்டு போடா. அது அப்படி எழுதாத நீ. ப்ரோ ப்ரோ எழுதாத ப்ரோ. ப்ரோ 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 நிஜமா காயமாயி போயிடும் ப்ரோ. ப்ரோ சத்தியமா ஸ்கிராச் ஆயிரும் ப்ரோ. வெள்ளையே ஸ்கிராச் ஆயிரும் ப்ரோ. வேணாம். ஸ்கின்ல எழுதிதான் ஸ்கிராச் ஆகி போச்சு. கையை கால வச்சிருக்கு கம்முனு மாதிரி. இவரை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விட்றா. அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகி போயிடும் ப்ரோ. இங்கே பேருதா சொன்னேண்ணா, இங்கே பேர் அந்த இது அப்படியே உட்காந்துக்கிச்சு. டஸ்ட்டுனால அப்படியே உட்காந்துக்கும். ஏய் அந்த ஆளை பஸ் ஏற்றி விடு. நீ நடந்து போ. நீ பில்லு கட்டிட்டு போயிருக்கு. நீ எழுதுறதுக்கு எழுது. டேய் சாமி வண்டி தொடச்சு விடு சாமி. இல்லை அவர் அந்தாண்ட போய் எழுதி விடுவார். சாப்பிட்டாச்சுங்களா? இந்த மாதிரி தானுங்களா? மாலை போட்டிருக்கேன், சாப்பிடக்கூடாது வெளியே. ஏய் இப்படி வச்சு இப்படி இப்படின்னு ஒரு பக்கமாக எடுத்துட்டு அந்த பெரிய டேபிள் எடுத்துட்டேன். உருளக்கூடாது. டேய் தா இப்படி வச்சு இப்படி இடு. இப்படி பண்ணு. இந்த துண்டில் ஸ்க்ராட்ச் ஆகாது. ஆமா வண்டி துடைக்க வேண்டிய வேலை இவன்ட்டு தான் கொடுத்துருக்கேன். இவன் வந்துட்டு காய்கறி வெட்டுற வேலை இவனுக்கு. கத்தி ஆர்டர் போட்டேன் வந்துடும். என்ன கத்தி தெரியுமா? இல்ல என்ன தெரியுமா? கார் எங்கேயா நின்றுச்சுன்னு வச்சுக்கோ, இறங்கி தள்ளணும். நான் சப்பாத்தி உருட்டுவேன். நீ எங்கேயும் உருட்ட வேணாம். எத்தனை அந்த பக்கம் அவர் தொடைய சொல்லுங்க. அங்க பேர் அது உரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அங்க போ. யாரவன்? அவனும் ஒரு இந்தியன் பிளேயர். ஹர்திக் பாண்டியா. அவரு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது தோனி. விராட் கோலி. கோலி தெரியும். இந்த கை ஃபுல்லாக டேட்டோ போட்டுருப்பாருல. என் ஃபோனுக்கு முத்தம் கொடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். டேய் உன்னை வீடியோ எடுக்க சொன்னா ஃபோனை எங்கடா இது பண்ணுது? அதான் எனக்கு டவுட்டு. நீ வீடியோ எடுக்கிற கை வேலை செய்ய சொன்னா வாய் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்குது அவனுக்கு. பாரு டேய் பர்ஃபெக்ட் ஆங்கிள். வாயில ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். இல்லைங்க குளிருக்கு வந்துட்டு டைப் அடிக்குது. போதுமாடா குட்டி செகண்டு. நீ அப்போதான் ஸ்டோரேஜ் தீத்தன. இன்னொரு ஃபோன் ரெடியாக வச்சுக்கோங்க. திலக் ப்ரோ ஃபோனு கொடு ப்ரோ. 1 மாதத்துக்கு இல்லை இப்போ இல்லை 1 மாதத்துக்கு வாடகை கொடு. ஒரு நாளைக்கு 500. சாரி 5 ரூபா. 30 நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 15,000. ஒரு நாளைக்கு எவ்வளோ சொன்னாரு? 500 ரூபா. இப்போ 30 நாளைக்கு எனக்கு வேணாம் 400 ரூபா. 15 ரூபா. உனக்கு வேணா எனக்கு வேணாம் 50 ரூபா. உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம் 300 ரூபா. 250 ரூபா. ஏய் இங்கூட 250 ரூபா. ஃபோனே 50,000 ரூபா தான்டா. 250 ரூபா ஃபைனல். 50 ரூபா. 5 ரூபா. ஏய் நீ அங்கே போ. நீ இன்னும் 5 ரூபாலேருந்து வரலையா? 5 ரூபா 50 பிடி தானே சொல்கிறான் அவன். ஏன்னா இவனுங்க எடுக்கிற இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஸ்டோரேஜ் பத்தாது. டயர் வேறு மாற்றணும். ஆனால் நான் பெரிய டயர் அந்த இவங்க பஞ்சாப்காரங்களாம் போடுவாங்களா அப்படி பெருசு அதெல்லாம் போடல பிரதர். சஸ்பென்ஷன் போட்டுவாங்க பெருசா. வண்டி ஹைட் மட்டும் ஏற்றிட்டு இதே வீல் கொஞ்சம் வெளியே வர்றது மட்டும் போடலான் இருக்கு. இது இப்போ உள்ளே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு உள்ளே இருக்கும். இந்த இதுக்கு கரெக்டாக அப்படி வர்ற மாதிரி இதுதான் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கா? பம்பரு என்ன இது? இந்த லைட் போடுவாங்க. இங்க லைட் அந்த சைடு லைட்ல அதெல்லாம் மாற்றணும். எதை தொட்டாலும் 10,000 5,000 சொல்கிறாங்க.
அதுதான் ரேட் ஏற்றி போடுறாங்க. சரி இந்த லைட் மாத்தலான்னு பார்த்தா இது 12,000 இருக்காங்க. சரி ஏதாச்சும் ஒரு 5,000க்குள்ளார வரும் மாத்தலான்னு பார்த்தா வட்டி அடகு வச்சிடலாம். படியே 150 ரூபா தான் வீட்டில் தருவாங்க. எவ்வளோ சொன்னாங்க உங்கள் வீட்டில்? காலைல சாப்பாட்டுக்கு காசு கேட்டாங்களே 100 ரூபா கணக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு 100 ரூபா, என்னத்துக்கு 100 ரூபா? சப்போஸ் நம்ம வட்டி கடத்தி வச்சுட்டு வீட்டில் காசு கேட்டால் எவ்வளோ தருவாங்க? அவனை நம்பி வந்துட்டு 10,000 ரூபா தருவாங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு அர்த்தனா 10,600 கேட்டா கூட தர மாட்டாங்க. என்ன பேர் போட்டாலுமே எனக்கு சின்ன சின்ன லெட்டரா இருக்கு. இது மட்டும் தான் கொஞ்சம் பெரிய லெட்டரா இருக்கு. உங்க முழு பேர் என்னது? இல்ல இல்ல இல்ல, அவர் ஒரிஜினல் பேர் வேற. அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அசல் எங்க இருக்கு? என் போன் கூட அவருக்கு அனுப்பிச்சுடலாம். 5,000 ரூபா கொடுத்த உண்மையான பேர் சொல்றாராம். எங்க வீட்லயே தரதுல சாமி. எனக்கு உன் பேரே வேணாம். வட்டி இல்லை சாமி. மாசம் 5,000 ரூபா கொடுங்க. இல்ல ஒரே ஒரு இஎம்ஐ கட்டுங்க போதும். ப்ரோ அது இமேஜை காமிச்சிங்களா, அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே எடுத்து அப்படியே அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாங்க. திலக்குன்னு எழுதி அனுப்பிச்சிடுறாரு. திலக்குன்னு ஜாப்பனீஸ்ல எழுதுறாருங்க. சார் விட்டுங்க சார், எனக்காண்டி இது கூட பண்ண மாட்டீங்களா? இல்லை சாமி பண்ண மாட்டேன் சாமி. ஸ்க்ரீன்ஷாட் எடு. உன் ஃபோனில் எங்கே பட்டன் இருக்குன்னே தெரியல. நேரா வச்சு ப்ரோ இப்படி பெரிய ஸ்க்ரீன் வச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் வச்சு காமிச்சிங்களா? பெரிய ஸ்கிரீன் அப்படி திருப்பி இன்னும் ஜூம் பண்ணுங்க. அது ஓவியான்லாம் காட்டுது. இருங்க பாதி லெட்டர் காணோம். வேடிக்கை இன்னும் பெருசாக தெரியும். இல்ல பாதி லெட்டர் மறைஞ்சிருச்சு. டம்மி போனு சாமி நம்ம ஃபோனில் போடுங்க சாமி. எங்க அந்த ஃபோனுங்க? ஐஃபோன் அங்க இருக்கு. இதுல பாருங்க. அப்படியே சரி. இப்படி இப்படி எப்படி நாமத்தை போட்டு ஆமா. இப்ப தெரியுது இவனுக்கு நாம அதிகமா விழுதுன்னு. டேய் நாம மட்டும் இல்ல இமெயில் போடுறான். நாம இது என்ன மவுண்டைன் தானா இல்ல மவுண்டைன் தானே இது? கொத்து போட்டா போடுங்க. அது வரைக்கும் நல்லா இருக்கு. என் பேர் பார்த்தீங்களா எவ்வளோ டிசைனாக கொடுத்தீங்களா? இது என்ன ஜாப்பனீஸா? திரக்கு. ஜாப்பனீஸ்ல இவர் பேர் திரக்கு. இவர் பேர் திரக்கு. எதை திறக்கிறது? திரக்கு. நேம் எவ்வளோ அழகாக போட்டு மை பிளாக் கருஞ்சிருத்தை. இது நல்லா இருக்குல்ல? இதே மசாட்டி சாமி இல்லைங்க மசாட்டி சோ மசாட்டி சோ. ஜிலேபி போட்ட மாதிரி இருக்குது. இது இல்ல இந்த லெட்டரா இந்த லெட்டரா எந்த லெட்டர் போடலாம்? இது நல்லா இருக்கு. நீ கேட்டே வந்து பெரிய வேர்டா இருக்குங்க அது. இந்த லெட்டரா? அது ஆமா அது கொஞ்சம் பெருசா இருக்கு. எனக்கு தேவை எனக்கு யூனிக்கா இருக்கணும். இதுல பிளாக் பேந்தர் மட்டும் இருக்கும். இதுல மை பிளாக் பேந்தர்னு இருக்கும்ல. சாமி என் நேம் தான் பயங்கர யூனிக்காக இருக்கு. திலக்கு. எது போடலாம்? திரக்கு. இந்த இதுல இருக்கிறது அது போடலாம். இது மூங்கில் குச்சி மாதிரி இருக்குது. இது எல்கேஜி பிள்ளைங்க எழுதுன மாதிரி இருக்கு. 1 2 3 4 5. இதுல எத்தனை பையா? ஆமா ப்ரோ. இவரு 4 7 3 போட்டுருக்காங்க. 2 8 2 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன் நான். ஆனா காப்பி தான் பண்ணல. வாங்க டீ பண்ணிட்டு தராங்க ஃபர்ஸ்ட். டீ சாப்பிட்றீங்களா? டீ பண்ணிட்டு எனக்கு அனுப்பிச்சுடுங்க. அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவேன். இது வேற அடிக்குது நடுவில். பேட்ரி வேறு அவனு நாளைக்கு வேறு இதில் தான் vlog பண்ண போகிறேன் சபரிமலைக்கு. ஆமாம் நீ எங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா எங்கே அப்படி இன்ட்ரோலாம் நீ கொடுத்துன்னு வச்சுக்கோயேன் புஷ்ஷுன்னு ஆகிப்போயிடும். எடுத்தம்மா உன் கரியர் ஸ்டார்ட் பண்ணமான்னு இருக்கணும். இந்த கம்பேக் கொடுக்க போகிறேன் மாஸ் காட்ட போகிறேன்னு தான் உட்கார வச்சுருவாங்க. வீடியோ எடுப்போம். அப்படிலாம் பார்த்தா பொழப்போடுமா சாமி? நம்ம வயிறு நிறையணும்னா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அது வந்து பசி எடுத்தா சாப்பிடணும். சாப்பிட்டு தான் வந்து வயிறு நிறைஞ்சு. இது மழை தான் சாமி. நம்மனா தான் உன்னை ரிட்டர்ன் கூப்பிட்டு போவேன். இல்லைன்னா நீ பஸ் ஏறி தான் போகணும். பார்த்துக்கோ. ஒரே சீட்ல போறதுக்கோசரம் நம்ம நீ எதில் வந்த வழக்கமாக லிஃப்ட் கேட்டு வந்துட்டே பைக் ஸ்ப்ளெண்டர். அப்போ இவங்க கூட பேர் 100 cc டீசெண்டான 50 ரூபா பெட்ரோல். எதை கேட்டாலும் ஏய் சூர்யா மாதிரியே இருக்குது. எல்லாம் போறாங்க. டீன்ஸ் போட்டுங்க. விடிய விடிய
உட்காந்து கார் தொடச்சிட்டே தான் இருக்க போகிறேன். நான் போகலாம் அங்கே ஃபஸ்ட் டைம் நமக்கு பிடிக்காதீங்க. அந்த பக்கம் கேமரா திருப்பிடாத தெரிஞ்சு போயிடும். நமக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் இன்ட்டு கொடுத்து எனக்கு உள்ள தள்ள பாருங்க. நமக்கு மட்டும். எங்கே போகிற? கொசுபத்தி ஆகிட்டாரு. சரி 2 வாங்கிட்டாங்க. பச்சை கலர்ல பச்சை கலர் படி போயிட்டாரு. பச்சை கலர் ஜூஸ் இல்ல ஊதுபத்தியா கொசுபத்தி. வெள்ளை கலர்ல மட்டும் தான் கொசுபத்தி கிடைக்கும். வெள்ளை கலர் கொசுபத்தி. டேய் படி 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 படியில ஒரிஜினல் பேர் சொல்லுங்க. இளங்கோ. சரி அது பேர் என்ன ஏதோ அந்த அது வண்டி இல்ல, அது ஸ்ப்ளெண்டர் தான் வண்டி. ஆமா இவனே எதுக்கு கூப்பிட்டு போற? சாமி இதுக்கு வண்டி சாவிலாம் இல்ல, இல்ல பொடி நடைய நடந்து போனீங்க. போயிட்டு வாங்க. அதெல்லாம் தாங்க கொட்டி போட்டு இழுத்தா தாங்க மாதிரி தெரியல. ஏதோ கொடுத்தாங்க எடுத்து மாட்டிட்டு வந்துட்டேன் நானும். தம்மடி நம்பிட்டானுங்களா பார்த்தோம். கார்லயே போறதுக்கா? 2 காருங்க. இது லவ் சி. லவ்வோ இல்ல அது பேட்டரி. நான் காரை தொலைச்சிருக்கேன். ஆனால் ஊழியர் கொடுத்துருக்கேன். உன்னை கொண்டு போய் வீட்டில் விடுறேன்ல, அதுக்கு சரியா போச்சு. போ இப்படி வந்துடு. ஸ்டோரேஜ் ஃபுல்லா சரி அதில் வாங்கிக்கலாம். இல்லை அவன் எடுக்கிறான் பேர். ஆனால் கிளாரிட்டி மட்டும் நீ பார்த்துக்கோ. நான் சொல்லலை ஸ்டோரேஜ் தீத்துருவானுங்கன்னு, தீத்துட்டானுங்க அதுக்குள்ளார. இப்போ தான் ஸ்டிக்கரே ஒட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜ் முடிஞ்சு இப்படி தான் ஸ்டோரேஜ் முடிப்பியா? அவ்வளோ ஜிபி இது பண்ண எப்பட்றா நீங்கள் இது பண்ணீங்க? அதுதான் வர்கீஸ் சொல்லிட்டு அட்டி விழுக்கிறனால அது எப்படி திங்கிங்கம்மா? ஸ்டோரேஜ் கொடுத்தனே கேப் கட்னா 5 காலையிலேக்கு நடத்தினா மணாலி போகிறதுக்குள்ளார மித்த எல்லாமே டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ் அடிச்சுட்டு தூக்கி குப்பையில் போட்டு போவோம். அப்போனே இவர் ஃபோன் வாங்கிட்டு போயிடலாம். சரி என் ஃபோன் கொடுத்துறேன். உங்கள் 5 பேரோட ஃபோன் கொடுத்துருக்குறேன். டீல் ஓகே தானே? என்னோட ஃபோனே 120 GB. எல்லாத்து ஃபோனும் கொடுத்துட்டு போயிருங்க. சரி சாமி, நீங்கள் சொன்னால் பண்ணிடலாம் சாமி. சாமி அப்பப்போ இந்த பண்ணி மட்டும் இந்த ஒரு வேலை பண்ணிடுறேன் சாமி. சம்மந்தமே இல்லாமல் எங்கள் தலை இப்படி தான் வீடியோ எடுப்பார். ஃபோட்டோ வின்டர் இஸ் கம்மிங்னு சொல்லிட்டு ஆடி மாதத்துலேருந்து போட்டுருக்கேன். இன்னும் வின்டர் வர மாட்டேங்குது. இது ஒட்டினாதான்ப்பா வண்டியே ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. பழையபடி இப்போ தான் மறுபடியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது பண்ணவே இல்லை. உன்னால தானே நான் அதை பார்த்தேன். நீ ஏன்டா அதை என்னை பார்க்க வச்சேன்? என் பிரதர் உள்ள ஒரு பிளாக் லேயர் வருமா? பிளாக் ரிமூவ் பண்ணுற காசு ரிஃப்ளெக்ட் இப்போ கம்மு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வினைகள்லாம் நம்ம எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணலாம். ஈஸியாக பிளாக் லேயர் போட்டு அதுக்கு மேலே போடுற நேரம் வரும். அப்போ சரி சாமி, இவனை அடிச்சே ஆகணும் சாமி. நான் ஏதோ பண்ணல சாமி. இதுவா கீழே இருக்கிறது.
ப்ரோ இப்போ டைம் என்ன டைம் இருக்கும்? ஏன் இந்த கருப்பாக தெரியுது டிஸ்பிளே? 11 மணி. நீ சொன்ன மாதிரி 1 மணி ஆயிரும். எந்த நேரத்தில் வாயை வச்சே தெரில. சாமி நீ அமைதியாக இரு சாமி. அப்போ இவன் என்ன டைம் போகிறதான்னு சொல்லு. ஆ இவன் என்ன டைம் போகிறதான்னு சொல்லு. என்னது சைனீஸ் லெட்ரு அப்படி தான் இருக்கும். வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது ஞானோதயம் வெளியே வராது. வீடியோவில் இருக்கப்ப ஞானோதயம் வெளியே வராது. மூளை வெளியே வராதா? இவன் சொல்லிட்டான். இவன் தான் சொன்னான். நான் டீசெண்டாக சொன்னேன் ஊதுபத்தி வாங்க போறாரு. ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு, நான் ஆயிரம் வரல. வ்ளாக் செக் பண்ணுங்க. வ்ளாக் செக் பண்ணுங்க. சொன்னா தெரியும். அப்போ vlog-ஏ எடுக்கலையே. இல்ல எடுத்துட்டு தான் இருந்தேன். நான் தான் பின்னாடி இருந்தேன், கேமராக்கு பின்னாடி. ஆல்மோஸ்ட் முடியுமா முடியாதா? முடிஞ்சிடும். நட்சத்திரம்லாம் இருக்குது. எப்படி வித்தியாசமா இருக்குதா? இல்லை இது மை பிளாக் ரெட்டு தானே போட்டிருக்கோம். அதாவது எடுக்கிறதுக்கு ஈஸியாக கொஞ்சம் பார்த்தா ஒரு மாதிரி நீட்டாக தெரியும்னு வச்சுக்கேன். பிளாக்கும் தெரியும் ஓரளவுக்கு. நடுவில் இருக்கிறது பேர் டெட் புல் மாரி இருக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு. எழுதிடலாம் சாமி. மாதம் 5000 ரூபா வாடகை கொடு. நீங்கள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிடலாம் நம்ம வண்டியில் ஒட்டி. ஃபாஸ்டேகா? இல்லை சாமி, அது போன டைமே நான் ஓட்டல. அது எனக்கு பிடிக்காது ஃபாஸ்டேக் ஓட்டுறது. ஆனால் ஒட்டி தான் ஆகணுமா? ஃபைன் ஆமா ஒட்டினு கையில் வச்சு வரப்போகுது அப்படின்னா ஒட்டணும்னா அந்த ஒயிட் கிளாஸ் வச்சதுக்கப்புறம் ஒட்டிக்கிறேன். 2000 ரூபா கொடுத்து ஒட்டியிருக்கேன். அதனால் கண்டென்ட் உள்பக்கம் அங்கே பிளாக் கலர் ஓபன் பண்ணதா சொன்னா நவர போறேன். அது என்ன தள்ளிட்டு வரேன். முன்னாடி உடச்சிட்டு போயிடாத கதவை. அப்புறம் அண்ணன் இங்கே உட்கார வச்சுப்பாரு. அவன் கிட்னி மட்டும் இங்கே போன வச்சுக்கோ. அந்த கிட்னிலாம் இல்லை, ஹாஸ்பிட்டல் இங்கே தான். அதை அப்படி அறுத்துட்டு எடுத்து கொடுத்துட்டு காசு தர இல்ல ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணி இந்த கிட்னி எடுத்தாச்சு இல்ல. அது நாய் நக்கிட்டு போயிட்டு கீழே விழுந்தானே வெளியே விழுந்துரும் கிட்னி. அப்படியே சனிக்கிழமை நல்ல ஒரு இது அப்படின்ட்டு எடுத்து போயிடுச்சு. பார்த்துட்டே போறாங்க. கிக்கா முக்கியா இது படிச்சு காட்டு. இங்க வாய பாபுரம் இது படிச்சு காட்டு. இங்க திலக்கு இது படிச்சு காட்டு. கிசுமுசாலாம் பேசுறது நல்லா சொல்லு. உனக்கு சளி பிடிச்சிச்சுன்னா சொல்லு, மெடிக்கல்ல மாத்த வாங்கி தரேன். நீ இது படிச்சு கேட்டு 4 லாங்குவேஜ் எங்க கம்ப்ளீட் பண்ணீங்க? ப்ரோ நாக்கு எதை கிடைச்சிக்கிட்டீங்களா? நாக்குல இருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. இது டீ, இது தலைகீழா இருக்குது. இதுதான் வீடு. ஒன்றும் பாதி வருமா? ஓடியே விட்டோம். அது என்னன்னே தெரியல. இந்த காங்காச்சா போடுறதுக்கு புள்ளி வைப்போம்ல. ஏன் மை லவ் அந்த இவங்க எழுதுவாங்கல்ல, அந்த 80ஸ்லாம் பல்சர் பின்னாடி என்னமோ எழுதுவாங்களே, என்னது? வசனம் மாதிரி இருக்கும். என் காதல் பயணம் இதோட தொடர்கிறது, முடிகிறது. வானத்துல வந்தது நிலா, நீதான் என்னோட காதல் புறா. அது மாதிரி எழுதுவா.
நல்லா இருக்குல்ல வித்தியாசமா? சூப்பராக இருக்கு. நம்ம எதை பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். அது ஏன் பார்த்தா அது நம்ம எதை பண்ணாலும் உலகம் உடனே திரும்பி பார்க்கணும். அதுக்கு அவங்க பர்ஸ்லாம் திருடி போகுது. இந்த சைடு இப்போ வந்து நம்ம வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் வண்டி ஆயிடுச்சு. இது வரைக்கும் பஞ்சாப் கார், இனிமேட்டு ஹெச்ஆர் கார். அது ஹெச்ஆர் கார் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஆனால் இன்னும் ஒரு 2 மாதம் இஎம்ஐ கட்டாம விட்டோன்னா அது பேங்கோட காராக மாறிடும். அவங்க அந்த பணம் மூட்டை எடுத்துகிட்டு போகிறது கார். ஆக்சிஸ் இல்லை ப்ரோ, இது வந்துட்டு என்ன பேங்க், நான் ஹெச்டிஎஃப்சின்னு நினைக்கிறேன். HDFC கார். அடுத்த ஸ்டிக்கர் பர்பிள் ஸ்டிக்கர் வருது. பர்பிள் ஸ்டிக்கர் பிளாக் பேந்தர் நம்ம வந்துட்டு அந்த பக்கம் ஓட்ட போகிறோம். வாங்க இந்த பக்கம் வந்துருங்க. வந்துட்டீங்க. ஆன் பண்ணுங்களா? நான் எடுக்கவே இல்லை. நானும் இங்கே பிளாக் பேந்தர் பார்த்துக்கிறேன். நான் இங்கே மவுண்டனை பார்த்துட்டு இருக்கேன். அம்மி இங்கே வருங்க பிளாக் பேந்தர் இந்த இடத்துல. ப்ரோ நேரில் பாரு ப்ரோ, திலக் ப்ரோ நேரில் வந்து பாரு, நல்லா இருக்கு பிளாக் பேந்தரு. இங்கே ஹார்ட் ரேசர்னு பேர் வந்துடும். இதுல ஆமாம். இல்லை ப்ரோ, இதில் அந்த இது ஒரு நல்லா இருக்கும், அந்த மேப் மாதிரி போட்டுங்களா? அது கண்ணாடி உரிச்சு மேப் இது ஃப்ளாக் ஓட்ட போகிறேன். இல்லை ப்ரோ, தெரியுது மேப் ஓட்டுறது, ஆனால் நான் அங்கே ஃப்ளாக் ஓட்டினா நல்லா இருக்கும். ஃப்ளாக் இங்கே தானே பண்ணுறோம், உள்ள உள் பக்கம் வந்துடும். இது வந்து மேலே சும்மா லைட் மட்டும் தானே, லைனில் சின்ன மணாலி, தமிழ்நாடு, கேரளா, அது எல்லாருமே பண்ணுறது. நல்லா யார் ரைடு எடுத்தாலும் அதே தான் பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். அதனால தான் பாரு சைனீஸில் லெட்டர் போட்டு. அதுனா சைனீஸா ஜப்பானா எதில் போட்டோம்? இல்லை கொரியன் லெட்டர்ஸ். இது ஜாப்பனீஸ். இல்லை கொரியன் லெட்டர்ஸு. ஜாப்பனீஸ் ப்ரோ. ஜாப்பனீஸில் நீயா போட்டா? ஜாப்பனீஸ். எனக்கு டவுட்டாக இருக்கு, உன் பேர் எதை போட்டு விட்டேன்னு. இல்லை அவர் பேருக்கு 4 லெட்டர் தான் வரும். இங்கிலீஷில் 6 லெட்டர் வரும். பாப்பா அப்படிலாம் குழந்தைங்க ஃபோட்டோலாம் வால்பேப்பர் வைக்கக்கூடாது, கண்ணார் போட்டோம். எனக்கு வந்துட்டு இவர் மேலே டவுட்டாக இருக்குது, ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். என்ன பேர் வருது? அதே லெட்டர் அப்படியே காட்டலாம் ப்ரோ. கூகுள் வேஸ்ட் பையா. ப்ரோ இவனை இதை தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்னா இந்த லெட்டர் அப்படியே அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் ப்ரோ. அவன் வேஸ்ட் பையா. அதுலேயே இப்போ ட்ரான்சாக்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க. உங்க வேஸ்ட் ஃபோனு நம்மளுக்கு போட்டால் அப்படியே வரும் ப்ரோ. ஒன்று எடுத்து போடு ப்ரோ, ட்ரான்ஸ்லேட் போடு ப்ரோ. அது மட்டும் திலக்குன்னு வரட்டும் பாரு. கார் இங்கேயெல்லாம் ஸ்டிக்கரில் கிளிக்கணும் இல்லையா பாரு. எனக்கு டவுட்டாக, ஏன்னா இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பினேன் நான். இவர் வந்துட்டு திலக்குன்னு மட்டும் காப்பி பண்ணி விட்டாரா என்னன்னு தெரியல. இங்கே வரைக்கும் பாரு வந்துருச்சு பாரு. இங்கே பாரு ஏன் நேம் தான் பாரு. ஏன் இந்த கடைசி லெட்டர் ஏன் வேணாம் அவனுக்கு? இவ்வளோதான் கவர் ஆகுது. யாருமா அந்த பொம்பளை அப்படி பேசுது? யார் தான் நல்லா தள்ளி விட்டு அவர் தள்ளி விட்டுருங்க. நீ இங்கிலீஷில் காட்டு. இங்கிலீஷ் பண்ணுவாங்க. மறுபடியும் எடுக்கணும். மறுபடியும் ப்ரோ அவன் ஏதோ கெட்ட வார்த்தை திட்டுறா ப்ரோ. நவுறு சத்தி எடுக்கிறாப்புல. இந்த கடைசி லெட்டர் எடு ப்ரோ. நீ அந்த கடைசி லெட்டர் சேர்த்து எடு ப்ரோ. இல்லைங்க, வேற ஏதோ கோப்ரோன்னு வருது. ஃபோட்டோ எடுக்க ஆப்ஷன் நமக்கு கூப்பிடணும் இருக்குதா? டென்ஷன் மை லார்ட். மைக்கான பேசிருக்கிறான். முக்காதீங்க வந்துச்சு வரும் பிளாக் ப்ரோ. எப்படி ப்ரோ பாஸ் எல்லாம் பேசுற? பிச்சு ஒன்று வருது ப்ரோ. நீ ஏதோ பேசினாதான் அந்த 2 வார்த்தை வருது. எல்லாம் நிறைய நமக்கு 2020 சொல்லி வச்சிருக்காரா இவ்வளோ நேரம் சேர்ந்து. ஓ அங்கே ஒட்டிட்டாங்களா? இங்கே பாரு, இங்கே ஒரு சைனீஸ் லெட்ரு.
நான் அது மவுண்டெயின் அதை கழட்டி அந்த மாதிரி பண்ணணும். அது டோரை அது கழட்டி பண்ணணும். டோரோட ஸ்க்ரூவில் இருக்குது. டல்லா இருக்கு. அவங்க வீட்டில் தேட மாட்டாங்க. அது அவ்வளோதான் முடிவு பண்ணிங்கன்னா திலீப் ப்ரோ சொல்லிடலாம் மாட்டேன். கூப்பிட்டேன் நான் போய் காலேஜில் உட்காந்து எடிட் பண்ணிக்கிறேன். அவங்க ஆனால் சரி நாளைக்கு காலேஜ் போயிட்டாங்க எல்லாம் நான் காலேஜில் உட்காந்து எடிட் பண்ணிக்கிறேன். பட்டி நாளைக்கு காலேஜில் உனக்கு இவன் எப்போ கேட்டாலும் இல்லை இல்லைன்னு தலையாட்டுறான். அது காலேஜே இல்லை. உனதான் துரத்தி விட்டாங்களா? காலேஜே இல்லை. தியாகராஜாவா? மகேந்திரா எதுக்கு படிக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது, எதுக்கு சேர்த்து விட்டாங்க அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. கமுக்கமாக நின்றுருக்கான். அவன் அவனுக்கு கொடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன, அவனுக்கு போர் அடிக்குது அவன் இல்லாமல்? ஆமாவா? ஃபீல் பண்ணுறாரு. எங்கே பாருங்க, இதை கேப்சர் பண்ணுங்க. லைட்ரு கையில் வச்சிருக்காரு. அதை வச்சு நானே விளாண்டிட்டு இருந்தேன். டிக்கெட்டுக்கே ஒரு மகா இதுக்கு 11 தான் சார்ஜ் இருக்கு. இல்லை இல்லை எவ்வளோ பில் ஆயிடுச்சு பார்த்து கொஞ்சம் கம்மியாக போட்டு விடுங்க. என் ஃபோன் இங்கே என்கிட்ட தான் இருக்கு. நான் அது பண்ணுறீங்களா? கொஞ்சம் ஏன்னா நான் மேலே இந்த ஃபாக்லைட் தான் யூஸ் பண்ணுறேன். இது அவ்வளோ விசிபிள். அங்கே வேற ஒரு நாய்க்கு அடிக்க வருது. ஏய் போலாமா?